கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நடிகர் விஜயனுடைய இந்த அரசியல் வருகை அதிமுகவிற்கு தான் ரொம்ப பாதிக்கும்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தால் மதுரையில அதுவும் திருமங்கலத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க இப்பதான் சார் ப்ரீகேஜி, நாங்க அரசியல்ல டாக்டரேட்டு, ப்ரீகேஜி டாக்டரேட்டு ஒப்பிட முடியாது சார். நன்றி, வணக்கம். இன்னும் எண்டு கடை கொடுக்கல, நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவரா அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட தொகுதிய கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கிளவரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க கேட்கிற தொகுதிய இவங்க முன் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க கொடுக்கிற தொகுதியை அவங்க முன் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகக்கூடியது. 234 தொகுதியிலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா தான் இருக்கிறாங்க. தோழமையோடு தோள் கொடுத்து நிற்கிற போது அவர்களுக்காக சில தியாகங்களை தொண்டர்களும் தலைமையும் செய்யக்கூடிய அந்த சீட் ஷேரிங்ல ஒத்த கருத்தோட பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஏன்னா கூட்டணியில நம்ம இருக்கிறதே ஒரே இலக்கு என்ன, திமுகவுடைய அந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை மன்னர் ஆட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக அமர்த்தி மீண்டும் மக்களாட்சிக்கு மகனும் சூட்டணும். அதுதான் இதனுடைய ஒத்த கருத்து. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா பதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் கட்சிக்கு வரணும், அரசியலுக்கு நீங்க தான் தலைமை இருக்கணும், நீங்க தான் சிஎம் ஆகணும்னு சசிகலாவை பார்த்து சொன்னீங்க. அதை ஏன் சொன்னோம், எதுக்காக சொன்னோன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அது எந்த லெவலில் எதிரொலிக்கு இருக்கு? அதாவது பொதுவா எல்லாரும் சொன்னாங்க, அத நாங்களும் சொன்னோம். அதுல எந்த விதமான மறுத்து நான் பேசல. நான் சொன்னது அதிகமாக மக்களிடத்திலையும் மீடியாலையும் விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவங்களதான் எல்லாருமே அந்த விவாதங்கள் எல்லாருமே முன்னிலைப்படுத்தினதுல நானும் ஒருவனை தவிர நான் மட்டும் என்பது சொல்வது அது சரியான உண்மையான செய்தி அல்ல. ஒட்டுமொத்தமாக கட்சி எடுத்த முடிவைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்ன கருத்தை தான் கட்சி முடிவெடுத்துச்சு. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முடிவில் எடுக்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, அதற்குரிய மதிநுட்பமும் கிடையாது. அதிமுகவிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியில போகும்போது அதிமுக இனிமே அவ்வளவுதான், எப்பயோ இருந்த ஆலமரமா இருந்த கட்சி இனிமே அவ்வளவுதான், என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, இப்படிலாம் சொன்னாங்க. இவ்வளவு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடிச்சு? இல்ல, பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, பருவ காலங்கள் இருக்கு, இலை உதிர் காலம். இந்த இலை உதிர்ந்தாதான் புதிய இலை மலர முடியும். இதுதான் இயற்கை நீதி. இந்த நிறைகுறை அதாவது நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தழும்பி வெளியே போனாதான் நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஒரு கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் இருக்குன்னா அதுல ஏற்கனவே காஃபி ஊத்திட்டோம்னா அடுத்து காஃபி ஊத்துற போது இது கீழே சிந்தும். இது வேக்கண்ட் ஆனாதான் புதியது இது இயற்கை நீதி. அது மாதிரி பழையதை கழியதும் புதியது புகுதலும் வீரியமாக வெற்றி பெறுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுல தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. விசுவாசத்திலே குறை உள்ளவர்கள் விலகி செல்கிறார்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருப்பவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.